சாந்திராஜ் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான சோம்பேறி சிக்கன் தான் செய்ய போகிறோம். அது என்ன சோம்பேறி சிக்கன் பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் அளவு தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். ஒரு 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அரை ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன். அதே அளவு சோம்பு எடுத்துருக்கேன். அதே அளவு ஜீரகம், சின்ன ஜீரகம் எடுத்துருக்கேன். நம்ம ரசம் போகும்ல அந்த ஜீரகம் எடுத்துருக்கேன். இப்போ கசகசா ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன். முந்திரி பருப்பு வந்துட்டு முழு முந்திரி பருப்பு ஒரு 6 பல் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ பூண்டு உரித்தது ஒரு 15 20 பல் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நறுக்கின இஞ்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி நைஸாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனில் என்னென்ன போட போகிறோன்னு பாருங்கள். இதுதான் சோம்பேறி சிக்கன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ கொஞ்சம் பீசஸ் எடுத்துருக்கேன். ஒரு லெக் பீஸ் எடுத்துருக்கேன். அதில் பெரிய தக்காளி பழம் ஒன்று நறுக்கி எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டுனது அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சம் அரை லெமனுக்கு புளிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் அதில் கிள்ளி போட்டுருங்க. கொஞ்சம் தயிர் அடித்தது அதை ஒரு அரை 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துருங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஒரு கொஞ்சம் கரண்டி, மீடியம் சைஸ் கரண்டியில் 2 கரண்டி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ வீட்டில் அரைச்சது இந்த மல்லித்தூள். இதோட வீடியோ நான் எப்படி அரைச்சங்கிறத நான் வீடியோ போடுறேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் 1.5 கரண்டி அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 2 கரண்டி நம்ம மல்லித்தூள் போட்டிருக்கோம். 1.5 கரண்டி மிளகாத்தூள் போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு பிசைஞ்சு விட்டிங்கனாக்க நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு 10 15 நிமிஷம் அப்படியே அதை எல்லாத்தையும் நல்லா தம் பண்ணி அப்படியே அமுக்கி வச்சுருங்க. பிசைஞ்சு விட்டு நல்லா ஊறி வந்துடும். கறி அந்த மசாலாவிலலாம் நல்லா ஊறிடும். இதுதான் சோம்பேறி சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம தக்காளி வெங்காயத்தெல்லாம் நல்லா வதங்கணும். அது வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதெல்லாம் ரிஸ்க் வேலை. இதை டக்குன்னு நம்ம உடனே ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சிக்கனை வாங்கிட்டு கழுவிட்டோம்னாக்க இது 10 நிமிஷத்தில் நம்ம 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, சாதத்து கூடவே நம்ம வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சொல்லுவீங்க சோம்பேறி சிக்கன் சாந்திராஜ் சொன்னது கரெக்டு தான் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ ஒரு குக்கரில் நம்ம இதை சட்டியில் வேக வைக்கல, குக்கரில் தான் விசில் விட போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை ஒன்று போட்டிருக்கேன். ஒரு 2 3 வரமிளகாய் போட்டிருக்கேன் கிள்ளி போட்டுட்டு அதெல்லாம் பொரிஞ்ச உடனே நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து கலக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. அந்த சிக்கனை சேர்த்துட்டு அதை அப்படியே தண்ணியை கழுவிட்டு அதையும் தண்ணி சேர்த்தாச்சு. நம்ம தண்ணி ரொம்ப சேர்க்கலை. இது நம்ம காலை டிஃபனுக்கு சண்டே அன்னைக்கு நம்ம காலையிலே சட்னி வைக்காமல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு டக்குன்னு தோசை இட்லிக்கு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. 3 4 விசில் விட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.